ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். நம்ம இந்த உலகத்தில் பிறந்து பல்வேறு உறவுகளை, பல்வேறு ரிலேஷன்ஸை, மேலும் பல்வேறு ரூம்மேட்ஸை, கிளாஸ்மேட்ஸை ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஆனால் அவங்க ஃபுல்லாக நம்ம விதிப்படி இயங்குறாங்க. கடவுள் தான் நம்மளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமாம், உண்மைதான். நவ கிரகங்களில் உள்ள எல்லா உறவுகளும் எல்லா கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவமாக தான் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா, உதாரணமாக சூரியனுக்கு தந்தை, சந்திரனுக்கு தாய், அம்மா, செவ்வாய்க்கு உடன் பிறந்த சகோதரர்கள், குறிப்பாக இளைய சகோதரர்கள், புதன் வந்து தாய்மாமன், குரு வந்து நம்மளோட ஆசான், நம்ம டீச்சர்ஸ், நம்மளோட வெல்விஷர்ஸ், நம்மளோட கைடு, ஃபுல்லாக அவங்க தான் குரு. அது மட்டும் இல்லாமல் புத்திரர்கள் கூட, நமக்கு பிறந்த குழந்தைகள் கூட குரு தான் காரகத்துவம். அதே போல் சுக்கிரன் யாருன்னு பார்த்தோம்னா, பெண் வழி உறவுகள் அனைவருமே சுக்கிரங்கள் தான். நம்ம சகோதரியோட சகோதரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சனின்னு யாருன்னு பார்த்தோம்னா, சனினா நம்மளோட மூத்த சகோதரர்கள். இளைய சகோதரர் கிடையாதுங்க, மூத்த சகோதரர். அப்புறம் சித்தப்பா, அப்புறம் நம்மளோட மூத்த சகோதரர் இருந்து நம்மளை வழி நடத்துகிற எல்லாருமே சனி பகவான் தான். அப்புறம் ராகு யாருன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பித்ருக்கள், தந்தை சைடு இருக்கிற பித்ருக்கள் ஃபுல்லாக ராகு, தாத்தா பாட்டி கூட ஆகும். அதே போல் கேதுன்னு யாருன்னு பார்த்தோம்னா, அது வந்து தாய் சைடு இருக்கிற பித்ருக்கள், நம்மளோட தாத்தா பாட்டி, அது தாய் சைடில் இருக்கிற ஃபுல்லாக அங்கே கேது தான் காரகத்துவம். மேலும் ஆன்மீக தகவல்களும், ஜோசிய தகவல்களும், மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டும் தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.